வணக்கம் மாணவ செல்வங்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் அகாடமி காக்னிசன்ட். இப்போ நாம் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியிலிருந்து இயல் 4, 5, 6 இவற்றைக்குண்டான 1 மார்க் கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ஏற்கனவே இயல் 1, 2, 3க்குண்டான 1 மார்க்ஸை ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதற்குண்டான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அது கூட கனெக்ட் ஆகி 1, 2 இயல் 1, 2, 3க்குண்டான 1 மார்க்ஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம 4ஆம் இயலுக்கு போகலாமா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து 4ஆம் இயல் 4ஆம் தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துக்கு உண்டான பாடம் இது. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாம் வந்து உலகத்தில் நிறையா பேசப்படுகிற விஷயமா இருக்கிறது ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை பற்றின ஒரு நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு பகுதி தான் இந்த பாடத்தில் எடுத்தாளப்பட்டுள்ளது. நாம் 1 மார்க்ஸை மட்டும் பார்க்க போயிடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1 மார்க் வரும். இந்த செயற்கை நுண்ணறிவு கணினி வாட்சன் அப்படின்ற ஒரு இது என்னன்னு எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, ஐபிஎம் நிறுவனத்தால் செயற்கை நுண்ணறிவு கணினியான கண்டுபிடிக்கப்பட்டது எதுன்னு சொல்லுவாங்க. அந்த கணினியோட பெயர் வந்து வாட்சன். மென்பொருள் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய ஹைலைட் பண்ணி வச்சுருக்குறோம் எல்லோவில். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சிலது சொல்லாது கூட அதில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே ஏற்கனவே நிறைய கேள்வித்தாள்களில் கொஸ்டினாக வந்திருக்குது. அதை தான் நாங்கள் வந்து இங்கே எடுத்து கொடுத்துருக்கோம். மென்பொருள், சாஃப்ட்வேர், உலாவியல், ப்ரௌசர் அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்குங்க. இதில் வந்து ஒரு கொஷின் ஒன்று இருக்குது. இலா அப்படின்ற ஒரு வங்கி, நம்மளோட பாரத் ஸ்டேட் பேங்க்னோட ஒரு சாஃப்ட்வேர் இது வந்து அடிக்கடி வர்ற கொஷின்னு. இது பார்த்திங்கன்னா இந்த மதிப்பீடுலேயுமே இந்த கொஷின் வந்திருக்கும். நிறைய இடங்கள் அது வரும். அப்புறம் ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இந்திய மனிதனே பெப்பர். இது என்ன மாதிரி கேள்வியாக வரும்னா, ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் என்னன்னு கேட்பாங்க. இது பெப்பர், அந்த இயந்திர மனிதனோட பெயர். ரோபோட்டிக்ஸ் உங்களுக்கு தெரியல, ரோபோட், அந்த ரோபோட்டோட பெயர் வந்து பெப்பர். இது நிறைய கொஸ்டினில் 1 மார்க் கேள்வியாக வந்திருக்கு. அடுத்தது, சீன நாட்டில் குப்லாய் கானின் ஆணையில் கீழ் கட்டப்பட்டது என்பதை குறிக்கும் தமிழ் கல்வெட்டு இன்றும் இக்கோயிலில் உள்ளது. இக்கோயிலில் சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குப்லாய் காலத்தில் சோழர் கால சிற்பங்களை பற்றி 1 மார்க்ஸ் வரும். அதை நீங்கள் இதை படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஞாபகம் வரும். அடுத்தது நம்மளோட அடுத்ததாக கவிதை பேழையில் பெருமாள் திருமொழி அப்படின்ற கவிதை பேழை வரும். அதில் என்ன கொஸ்டின் வரும்னா, பெருமாள் திருமொழி கவிதை பேழையின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. அவர் குலசேகர ஆழ்வார். இந்த பெருமாள் திருமொழியில் 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதலாயிரத்தில் 691வது பாசுரம் தான் நம்ம பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்குது. இது எத்தனாவது பாசுரம் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து 691வது பாசுரம். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பாடல்கள் உள்ளது, எது 4000 திவ்ய பிரபந்தத்தில் அது எத்தனைன்னா 105 பாடல்கள் உள்ளது. இதனை பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. குலசேகர ஆழ்வார். இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டு. குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த காலம் எதுன்னு கேட்பாங்க. 8ஆம் நூற்றாண்டு. அடுத்தது இன்னொரு கவிதை பேழை வருது. அது என்னன்னாக்கா பரிபாடல். இந்த பரிபாடல் கவிதை பேழையின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. கீரந்தையார். நன்றாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. படிச்சிங்கன்னா ஈஸியாக எழுத முடியும். 1 மார்க்ஸை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சொல்லும் பொருளும் இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னெடுத்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சொல்லும் பொருளும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே தான் படித்தாகணும். விசும்பு, வானம், ஊழி, யுகம், ஊழ், முறை, தன்பெயல், குளிர்ந்த மலை, ஆர்தருபு, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு, சிறப்பு, ஈண்டி, செறிந்து, திரண்டு, இது எல்லாமே கொஞ்சம் படிச்சுக்கணும். ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா கூட மனசில் நிற்கும். பொறுமையாக நிதானமாக படிங்க. அதை வந்து அந்த வார்த்தைகளை நிதானமாக படிக்கிறப்போ உங்களுக்கு நல்ல மனசில் பதியும். இலக்கண குறிப்பு. இந்த சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பரில் 2 மார்க்குக்கு வரும். அடுத்து இலக்கண குறிப்பு, இதுவும் 2 மார்க்குக்கு வரும். அதாவது 2 கேள்வி 1 மார்க்ஸாக வரும், 2 மார்க்கு.
இதில் ஊழ் ஊழ் அடுக்குத்தொடர், வளர்வானம் வினைத்தொகை, செந்தி பண்புத்தொகை, வாரா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அதே மாதிரி பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணத்தை போன நான் வீடியோவில் கூட எப்படியெல்லாம் பிரித்து படிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இப்பொழுதும் ஏன்னா புதிய சப்ஸ்கிரைப்லாம் இதில் வந்திருப்பீங்க. அதற்காக இப்போ நான் பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி பிரித்து ஈஸியாக படிக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கிளர்ந்த, கிளர் கூட்டல் இத்து அல்லது இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ, கிளர் பகுதி, இத்து சந்தி, இத்து அல்லது இந்து ஆனது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அ பெயரச்ச விகுதி. பகுபத உறுப்பிலக்கணம் எப்பயுமே முதல்ல படிக்கிறப்ப மனப்பாட பகுதி படிக்கிற மாதிரி படிக்கணும். அதே அந்த மாடலை நீங்கள் அடுத்த பகுபத உறுப்பிலக்கணத்துக்கும் பயன்படுத்திங்கன்னா ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். அந்த பகுதி, சந்தி, விகாரம், இடைநிலை, விகுதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இதை ஒவ்வொரு வாட்டியும் மனப்பாடம் பண்ணுற மாதிரி படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் முதல்ல படிக்கிறப்ப மனப்பாட பகுதி படிக்கிற மாதிரி படிங்க. நிறையா மாணவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஒமிட் பண்ணிடுறீங்க. அந்த ஸ்கிப் பண்ணுற இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட 10th டோட்டல் மார்க்கை கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா நூல்வெளியில் பரிபாடல் அப்படின்ற இந்த கவிதை பேழை வந்து 8 தொகை நூல்களுள் ஒன்று. அப்புறம் இதை எழுதியவர் கீரந்தையார், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இது ஓங்கு பரிபாடல் எனும் புகழையுடையது. இந்த மாதிரி புகழ் சொன்னாங்க. அடுத்த விரிவானத்தில் விண்ணை தாண்டிய நம்பிக்கைன்ற ஒரு இது வருது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளை இன்றைக்கு உலகத்தால் பெரிதும் மதிக்கப்படுகிற இந்த பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொடுத்த ஸ்டீவன் ஹாக்கிங் அப்படின்றவரை பற்றின பாடம் இது. பிற்காலத்தில் நீங்கள் பெரிய சயின்டிஸ்டாவோ பெரிய ஆஸ்ட்ரோநாட்டாகவோ வருவதற்கு இது ஒரு அடிப்படையாக அந்த பாடத்தை நல்லா படிக்கிறதுக்கு படிங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு ஆஸ்ட்ராலஜி சயின்ஸ் படிக்கிறப்பையோ இல்லை ஐஎஸ்ஆர்ஓவில் நீங்கள் உங்களோட பணியை செய்கிறதுக்கோ இந்த ஒரு பாடம் ஒரு அடிப்படையாக அமையும். தயவு செஞ்சு இதை நல்லா கூர்ந்து கவனித்து படிங்க. இதில் இருக்கிற இந்த கதையின் மாந்தர் யாருன்னாக்கா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸு. அவர் தன்னுடைய வாழ்வில் நடந்த அறிவியல் நுண்ணறிவுகளை, அறிவியல் கோட்பாடுகளை இந்த பாடத்தில் உங்களுக்கு தமிழில் அழகாக கொடுத்துருக்குறாங்க. இவர் என்னென்ன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாருன்னா பேரண்ட வெடிப்பு, அதான் பிக் பேங் தேரின்னு சொல்கிறாங்களே அது. அப்புறம் கருந்துளைகள், பிளாக் ஹோல் அப்படின்றது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா அதை பற்றி கருந்துளைகளை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பி யூடியூப்பில் சர்ச் பண்ணுறீங்க. அதை கண்டுபிடிச்சவரும் அதுக்குண்டான கோட்பாடுகளை கூறியவரும் யாருன்னாக்கா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸு. பிக் பேங் தியரியெல்லாம் அவர் தான் சொன்னார். இவருக்கு முன்னாடியே ஜான் வீலருங்கிறவர் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாடையும் முதல்ல குறிப்பிட்டார். அதை அப்படியே ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெரிய லெவலில் பெரிதுபடுத்தி மக்களுக்கு வெளிக்கொண்டு வந்தார். அப்புறம் அடுத்து இன்னொரு 1 மார்க்கு. தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு வருகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு வரும். அது வேறு யாரும் இல்லை, இப்போ நாம் இந்த பாடத்தில் படிச்சுட்ருக்கிற ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ற அந்த அறிவியலாளர், அந்த சயின்டிஸ்ட்டு. அவர் விருதுகள் பல வாங்கியிருக்கிறாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். அது என்னென்ன விருதுகள் அப்படின்றது இங்கே வந்துடுது. என்னென்னா பிரசிடென்சியல் மெடல் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்றது அமெரிக்காவின் உயரிய விருதான பிரசிடென்ட் விருது, அதிபர் விருது. அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, அப்புறம் வுல்ஃப் ஃபவுண்டேஷன் ப்ரைஸு, அப்புறம் காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு. இந்த மாதிரியான விருதுகள்லாம் அவர் வாங்கியிருக்கிறாரு. இது 1 மார்க்ஸில் உங்களுக்கு வரலாம். அவர் வாங்கிய விருதுகளில் ஏதாவது ஒன்றை கூறுங்கள் அல்லது 2 மார்க்கில் ஏதாவது 3 எழுதுக அப்படின்னு வரும். அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னாக்கா இது 1 மார்க்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாக்கிங் இறந்த நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னன்னாக்கா ஹாக்கிங் கலீலியோவோட நினைவு நாளில் பிறந்தார். அதாவது கலீலியோ இறந்தார் இல்லையா, அந்த நாளில் தான் இவர் பிறந்த நாள். அதே மாதிரி ஐன்ஸ்டீன் பிறந்த நாளில் தான் அவர் இறந்த நாள். ஐன்ஸ்டீன் பிறந்தார் இல்லையா, பிறந்த நாள் இருக்கு இல்லையா, பர்த்டே, அன்னைக்கு தான் ஹாக்கிங் இறந்துட்டார். ஸோ இது ரெண்டுமே முக்கியமானது. இந்த 2ல் ஏதாவது ஒரு 1 மார்க்ஸ் வர்றது வாய்ப்பு இருக்கிறது.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திறன் அறிவோம். இந்த இயலுக்கு உண்டான திறன் அறிவோம். உணதரிலே பார்ப்பன் அடியேனே யார் யாரிடம் கூறியது அப்படின்னா, இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. இறைவன்கிட்ட போய் குலசேகர ஆழ்வார் முறையிடுறாரு. அதுதான் இதற்குண்டான பதில். இதை நீங்கள் வந்து இப்போ உங்களோட பள்ளியில் கொடுத்த இது மெட்டீரியல்ஸையோ அல்லது உரைநூல்கள் கைடையோ உங்களோட புத்தகத்தில் குறித்து வச்சதே பக்கத்தில் வச்சுட்டு இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக அந்த நான் சொல்ல உங்களோட நீங்கள் ஒரு வாட்டி படித்த மாதிரி இருக்கும், மனப்பாடமும் ஈஸியாகிரும், 1 மார்க்ஸு கிளியராக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் அதிகப்படியான மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான ஈஸியான வழி. அதே மாதிரி பரிபாடலடியில் விசும்பும் இசையும் எனும் தொடர் எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி வர்ற கொஸ்டின். வானத்தையும் பேரொளியும் குறிக்குது. இது வந்து ஒரு இரட்டை கொஸ்டின். அது இதில் பார்த்தீங்கன்னா விசும்புங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது, இசைங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. விசும்புன்னா வானத்தையும், இசைன்னா பேரொளியும் குறிக்குது. அதனால் இதை கவனமாக படித்துக்கொள்ளவும். ஒருவேளை இந்த விசும்பு அப்படின்னு கொடுத்து பொருள் கூறுகளில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இருக்குது, உங்கள் புத்தகத்திலே இருக்குது. அது என்னவென்றால் வானத்தை குறிக்குது. அதே மாதிரி இசைன்ற இதில் சொல்லும் பொருளில் வந்ததுன்னா அது பேரொளியை குறிக்குது. அடுத்தது, குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்டமா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி முறையே அப்படின்னாங்க. இதுவும் ஒரு இரட்டை கேள்விகள் கொண்ட ஒரு கேள்வி. இது எப்படின்னாக்கா, இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆன்சரும் இருக்கும், 2 கொஸ்டினும் இருக்கும். அது நீங்கள் குழப்பிக்காமல் படிக்கணும். என்னவென்றால், குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்டமா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார், பூனை பால் சோற்றை வருகிறார் ஆகிய தொடர் இடம்பெற்றுள்ள வலுவமைதி என்னென்ன அப்படின்னாக்கா, இந்த முதல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இடவலுவமைதியும், இரண்டாவது மன்னிக்கவும் பால் வலுவமைதியும், இரண்டாவதுக்கு திணை வலுவமைதியும் வரும். அதாவது இரண்டாவது லைனுக்கு பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி அப்படின்னா திணை வலுவமைதி. அந்த ஆழ்வார் வித்துவக்கோட்டமா வருது பார்த்தீங்களா, அது வந்து பால் வலுவமைதி. ஆண் பால், அதாவது ஆண் பால் வந்து பெண் பாலாக பாவித்து சொல்கிறது, அதனால் அது பால் வலுவமைதி. இது வந்து அக்ரிணை பொருளுக்கு உயர்திணையை சொல்கிறது, அதனால் இது திணை வலுவமைதி. ரைட்டா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஏன்னா இது பல கொஸ்டின் பேப்பரில் இந்த 1 மார்க் கொஸ்டின் வந்திருக்குது. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா இலா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். அது மென்பொருள் என்னென்னா சாஃப்ட்வேர். ரைட்டா? அடுத்தது நம்ம இதில் இந்த காணொலியில் வந்து 1 மார்க்ஸை மட்டும்தான் பண்ணுறோம். இதில் இருக்கிற குருவினா சிறுவினா நெடுவினா மனப்பாட பகுதிகள் வந்து அடுத்து வருகிற காணொலியில் நாங்கள் வெளியிடுகிறோம். நீங்கள் அப்போ இன்னும் படிச்சிங்கன்னா அநேகமாக இன்னும் ஒரு 2-3 மணி துளிகளில் உங்களுக்கு நாங்கள் அதை அப்லோடு பண்ணுவோம். அப்போ நீங்கள் படிக்கிறப்ப இதுவும் அதுவும் சேர்ந்து படிக்கிறப்ப தமிழில் வந்து 100க்கு 100 எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட முயற்சி அதில் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது மொழிபெயர்ச்சி. மொழிபெயர்க்க அப்படின்றது என்னன்னாக்கா, இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃப் மாதிரியோ அல்லது ஸ்டேட்மெண்ட் லைன்ஸ் மாதிரியோ கொடுத்துருப்பாங்க. அதை மொழிமாற்றம் செய்து தமிழில் மொழிமாற்றம் செய்து எழுதணும். அதில் முக்கியமான ஒரு விஷயம், மொழிபெயர்ச்சிக்கு தலைப்பிடணும். அதில் சில நேரங்களில் கொஸ்டினில் வந்து தலைப்பிடுக அப்படின்னே வந்துடும். அதாவது மொழிபெயர்த்து அதற்கு ஒரு தலைப்பிடுகன்னு வரும். சில நேரங்களில் வெறும் ஷார்ட்டாக மொழிபெயர்க்கன்னு வரும். அதனால் தயவு செஞ்சு அவங்க கேட்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு தலைப்பிடுங்க. ஏன்னா இதில் தலைப்புக்கு 1 மார்க்கும், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு 4 மார்க்கும், மொத்தம் 5 மார்க்கு கொஸ்டின். இது ஈஸியாக 5 மார்க் எடுக்கிற ஒரு பகுதி இது. சரி, அப்புறம் வல்லின ஒற்றை நீக்கி எழுதுக. இந்த வல்லினம் இடையினம் ஒற்றை நீக்கி எழுதுறது நீங்கள் இதை உங்களோட மெட்டீரியல்ஸையோ அல்லது உங்களோட கைடையோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கிறது. இது 5 மார்க் கொஸ்டின். கவனம் மாணவர்களே, கவனம். இதெல்லாம் வந்து நிறையா மாணவர்கள் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதற்கு காரணம் அதன் மேலே பெரிய ஆர்வம் இல்லாத ஒரு காரணம். கொஸ்டின் ஆன்சர் மட்டுமே படிச்சுட்டு மார்க் வரல, என்னடா அது நம்ம நல்லா தானே எழுதிட்டு வந்தோம், மார்க் வரலன்னு வருத்தப்படுறாங்க. அது இல்லை. இதில் இந்த மொழியை ஆள்வோம் பகுதியை நீங்கள் ரொம்ப கவனமாக படிச்சிங்கன்னா
பெரிய லெவலில் இந்த மனப்பாடமெல்லாம் பண்ணி கஷ்டப்படாமல் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி தொடர் அமைத்து எழுதுக. அது பார்த்திங்கன்னா இயற்கை செயற்கைன்னு இது வந்து 2 மார்க் கொஷினு. இயற்கை செயற்கை கோடு கொடு கொள் கோல் சீரு சீர்னு கொடுத்துருப்பாங்க. இது என்னவென்றால் அதற்கு உதாரணம் உங்களோட புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதை தெரியாத இயற்கை காடுகளில் பயணிக்க செயற்கை கருவிகள் பயன்படுகின்றன. அங்கே பார்த்தீங்கன்னா இயற்கை கருவிகள்னு ஒரு இயற்கை என்ற ஒரு வார்த்தையும் செயற்கை கருவிகளில் செயற்கை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அப்படி அந்த மாதிரி ஒரே இணைச்சொற்கள் மாதிரி இருக்கிற 2 சொற்களை கொடுப்பாங்க. ஒரே மாதிரியான சத்தம் வர்ற மாதிரியான 2 சொற்களை கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு லைனில் பயன்படுத்தி எழுதுனீங்கன்னா 2 மார்க்கு. இந்த ரொம்ப சாதாரண, நீங்கள் அந்த உதாரண லைனை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சாதாரணமான வரி தான். மிகப்பெரிய வரியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக இருக்கும். அதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்கிறேன். விதி வீதி அப்படின்ற அந்த கடைசி ஊ என்ற அந்த ஆப்ஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா விதியால் மதியை வெல்ல முடியாமல் வீதிக்கு வந்து விட்டாயா அப்படிங்கிற ஒரு இது. இதில் பார்த்தீங்கன்னா விதியும் வருது வீதியும் வருது. ரொம்ப ஈஸியான ஒரு லைன் தான். இதில் ஈஸியாக 2 மார்க் எடுத்துடலாம். அடுத்தது பத்தியை படித்து பதில் தருக. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபை படித்து அந்த இதில் வந்து 5 கொஷின் கேட்குறாங்க. நீங்கள் பொறுமையாக நிதானமாக அதை முழுவதுமாக படித்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக அதில் இருந்து அந்த கொஷினை அட்டன் பண்ண முடியும். இது மொத்தம் 5 மார்க்கு. இது 5 மார்க்குக்கு உண்டான பகுதி. இதில் நீங்கள் எதுவும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணு விழித்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் தான் பார்க்கவே போகிறீங்க. இந்த மாடல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது கட்டுரை எழுதுக. இது பார்த்தீங்கன்னா விண்வெளியில் கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லா பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு இந்திய இந்திய வானவியல் விஞ்ஞானி. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு குறிப்பிட்ட வயதில் அந்த வானவெளியிலேருந்து திருப்பி வர்றப்ப, அதாவது வானவெளியில் போய் தங்களோட வேலைகளெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு வர்றப்ப இறந்துட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு இன்றைக்கி இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா அவார்டெலாம் கொடுத்து அவங்கள பெருமைப்படுத்தியிருக்கிறது. இது ஒரு 8 மார்க்கு கொஸ்டின். அதாவது ரொம்ப நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப சாதாரணமான இதில் நம்ம எழுதி முடிக்க முடியும். இது ஒரு 8 மார்க்கு கொஸ்டின். விண்வெளியை பற்றி உங்களை நிறையா நீங்கள் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. கல்பனா சாவ்லா பற்றி நிறையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் உங்கள் மனசில் உங்கள் புத்தியில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் எழுதுனீங்கன்னாவே சாதாரணமாக 7-7.5 மார்க்கு வாங்க முடியும். சரி, அடுத்தது நயம் பாராட்டுக. இது நயம் பாராட்டகவும் பார்த்தீங்கன்னா உங்களோட கைடில் இருந்து முடிக்கலாம். அடுத்தது தொடரை படித்து விடையை கண்டறிக. நூலின் பயன் படித்தல் எளிதில் கல்வியின் பயன் என்ன அப்படிங்கிறத மாதிரி இருக்கும். அதில் கீழே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸு கீழே கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா கற்றல். முதல் இதுக்கு பார்த்தீங்கன்னா கற்றல், கல்வியின் பயன் கற்றல். விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. கல் சிலை ஆகுமெனில் நெல் சோறு ஆகும். அதாவது சிலை வந்து கல்லால் உருவாகும். நெல்லிலேருந்து என்ன உருவாகும்? சாப்பாடு உருவாகும். இதனால தானே நம்ம அரிசி உருவாகும், அரிசியிலேருந்து சாப்பாடு செய்வோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. 5 மார்க்கு கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் இது. அடுத்தது அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். குறிப்பை பயன்படுத்தி விடை தருக. எதிர்மறை இதில் என்ன ஒரு முக்கியமான கேள்வினாக்கா, அங்கே ஒன்று அல்லது 2 வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு எதிர்மறையாகவோ அல்லது நேர்மறையாகவோ அர்த்தம் இருக்கும். அதற்கு ஆப்போசிட்டாக நம்ம எழுதணும். எதிர்மறையில் கொடுத்தா நேர்மறையில் எழுதணும், நேர்மறையில் கொடுத்தா எதிர்மறையில் எழுதணும். ஸோ மீளா துயருக்கு அங்கே உதாரணம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மீளா துயருக்கு மீளும் துயர். கொடுத்து சிவந்த கை அப்படின்னா கொடுக்காமல் சிவந்த கை. மறைத்து காட்டு அப்படின்னா மறைக்காமல் காட்டு. அருகில் அமர்க, தூரத்தில் அமர்க. பார்த்த படம், பார்க்காத படம். எழுதா கவிதை, எழுதிய கவிதை. இதுதான் இது பார்த்தா உங்களுக்கு என்ன ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது? ரொம்ப ஈஸியான ஒரு பகுதி. மாணவர்களே, இந்த மாதிரி ஈஸியான பகுதிகளை நீங்கள் ஒமிட் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு படிக்கிற வேண்டிய வேலை அதிகமாகும். படிக்கிற வேலை அதிகமாக
படிப்பு மேலே ஒரு ஆர்வம் குறையும். அதனால் ஈஸியான பகுதிகளை முதல்ல பயன்படுத்தி ஈஸியான பகுதிகளில் இருந்து மார்க்குகளை, அதாவது மதிப்பெண்களை பெறுவதற்கு தான் முதல்ல நம்ம வந்து தயாராகணும். அடுத்தது அகராதியில் காண்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இது உங்களோட கைடில் இருக்கும். முக்கியமான பகுதி இது வந்து உங்களோட கொஷின் பேப்பரில் முக்கியமான பகுதினா காட்சியை கண்டு கவினுறுதல் அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷினு. ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, அந்த படத்துக்குள்ளே ஒரு ஸ்டோரி, ஒரு கதை இருக்கும். அந்த கதையை வச்சு கவிதையாகவோ அல்லது ஸ்டேட்மெண்ட்டாகவோ, அதாவது ஒரு தொடராகவோ எழுதினோம்னா 5 மார்க்கு. இதில் உங்களோட விடைத்தாள்களை திருத்துகிற ஆசிரியர்கள் உங்களை என்ன நினைப்பாங்கன்னா, உங்களை என்ன மாதிரியான விரும்புவாங்கன்னா, இதை அட்டன் பண்ணுற பையனோட இந்த கற்பனை திறன் என்னன்னு அவங்க வந்து அலசி ஆராய்வாங்க. இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும். தலைப்பு கொடுத்ததுக்கப்புறம் அந்த படத்துக்குள்ளே இருக்கிறதோ ஒரு 2 நிமிஷம் நீங்கள் என்னென்ன பொருட்கள் இருக்குது, அங்கே என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது, நாம் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு படிச்சுக்கலாம். அதுக்கு உதாரணம் நான் ஒரு கைடில் இருக்கிறத தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி உங்களோட கைடில் இருக்கிறத கூட ஃபாலோ பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா, அலைபேசி அமைதியாய் வந்தது, ஆரவாரமாய் நம் வாழ்வில் நுழைந்தது, இயற்கையான வாழ்வை இயந்திரமயமாக்கியது, ஈடு செய்ய முடியாத நேர இழப்பை கொடுத்தது, உதவாக்கரையாக மனிதனை மாற்றியது, ஊர்தியாய் அலைபேசியின் கட்டுக்குள் அடங்கியது. இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 லைன் நீங்கள் எழுதுனீங்கன்னா 5 மார்க்கு. இந்த 5 மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் நெடுவினாலாம் படிக்கணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும், நிறையா மிஸ்டேக்ஸ் வரும். அப்புறம் அதுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கிட்டு இருக்கணும். இது அதெல்லாம் தேவையே இல்லை. இது அழகாக அந்த கொஷின் பேப்பரை பார்த்து ஒரு 2 நிமிஷம் உங்களோட கற்பனையில் அந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சரியான மார்க்கு கிடைக்கும். சாதாரணமாக ஒரு 4-4.5 மார்க்கு ஒரு மாணவர் வாங்க முடியும். அந்த மாதிரியான பகுதி இது. அடுத்து கலைச்சொற்கும் கலைச்சொல் அறிவோம் அப்படின்ற இந்த பகுதி என்னென்னா 2 மார்க்கு கொஷின் பகுதி. இதில் 2 கொஷின் வரும். நீங்கள் கொஷின் பேப்பரில் பழைய கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கூட 2 கொஷின் வரும். அப்படியே ஈஸியாக எழுத முடியும். அது அப்படியே படிக்கணும். இது கொஷின் ஆன்சரு பக்கத்துலேயே இருக்குது. கன்ஃபார்மாக இது மார்க் போடுவாங்க. மார்க்கெல்லாம் குறைக்கவே மாட்டாங்க. நேனோ டெக்னாலஜி, மீள் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி, உயரி தொழில்நுட்பம், அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ், விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ரா ரெட் ரேஸ், அகச்சிவப்பு கதிர்கள். இது ஆனால் படிக்கிறப்ப நிதானமாக பொறுத்து 1 வாட்டி 2 வாட்டி படிச்சிங்கன்னாவே போதும். அழகாக 2 மார்க் எடுக்கிற பகுதி இது. அடுத்தது அறிவை விரிவு செய். இது 1 மார்க் கொஷினு. இது பல நேரங்களில் உங்களோட கொஷின் பேப்பரில் பல மாணவர்கள் இது என்னன்னே தெரியாமல் விட்டுட்டு வர்றாங்க. என்னோட மாணவர்கள் கூட பல பேர் இதை விட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதன் பிறகு நான் இதுவும் உங்கள் பாடப்பகுதியில் உங்களுக்கு மார்க்கு கொடுக்குற பகுதி தான் அப்படின்னு அவர்களுக்கு அறிவுரைகள் கூறி அதை படிக்க வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பசங்க யாருமே, என்னோட மாணவர்களோ மாணவிகளோ யாருமே இதை விட்டுட்டு வர்றதில்ல. அது எப்படி படிக்கணும்னா, இந்த வாட்டி ஃபஸ்ட் மிட் டைமில் கூட இதிலேருந்து கொஷின் வந்தது. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியர் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ்ச்செல்வன். காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பற்றி தெரியும் உங்களுக்கு. அவர் எழுதின புத்தகம்தான் காலம். நீங்கள்லாம் டைம் ட்ராவல்ன்ற சினிமாவெலாம் பார்த்துருப்பீங்க, டைம் ட்ராவல்ன்ற கதைகள்லாம் படிச்சிருப்பீங்க, நிறைய இந்த கார்ட்டூன் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடிப்படையே இவர் தான். ஏன்னா டைம் ட்ராவல், காலம் என்ன இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னவர் இவர் தான். இவரோட கோட்பாடுகளை வச்சு தான் அவர்களெல்லாம் கதைகளாக மாற்றினாங்க. அடுத்தது இயல் 5. இது இயல் 5ங்கிறது கல்வியினோட தேவையும் கல்வியினோட பெருமையை பற்றி சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாரதியின் மொழிபெயர்ப்பு இதெல்லாம் 1 மார்க்ஸில் வர்றது தான். எக்ஸிபிஷன், காட்சி, பொருட்காட்சி, ஈஸ்ட் இண்டியன் ரயில்வே, இது பார்த்திங்கன்னா இருப்பு பாதை, ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி, ஸ்ட்ரைக்னா தொழில் நிறுத்தம் அல்லது தொழில் வேலை நிறுத்தம், இதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். 1 மார்க்ஸில் வர்றது தான்.
மொழி இதில் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பை டேஸ் என்று குறிப்பிடுவர் அப்படின்னு ஃபில்லப்ஸில் வரலாம். இல்லைன்னா மொழிபெயர்ப்பை எவ்வாறு குறிப்பிடுவார்கள் அப்படின்ற 1 மார்க் கொஷின் வரலாம். இது வந்து பயன்கலை. நீதி வெண்பா. அடுத்தது கவிதை பேழையில் நீதி வெண்பா வருது. இது பார்த்தீங்கன்னா என்ன, நீதி வெண்பாவின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. காப்பா செய்கு தம்பி பாவலர். நன்றாக உணர்ந்து படிக்கணும். காப்பா செய்கு தம்பி பாவலர். இதில் சதம் என்றால் எத்தனை என்று 1 மார்க் கொஷின் வரும். 100ங்கிற பொருள் அதுக்கு. அடுத்தது திருவிளையாடற் புராணம் கவிதை பேழை. இதில் பார்த்தீங்கன்னா திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. பரஞ்சோதி முனிவர். அடுத்தது இலக்கண குறிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா கேள்வி நான் அப்படின்னா வினையாளனின் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும் கும் என்று வந்தால் அது எண்ணுமை என்று பொருள்படும். உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். அப்படின்ற முடிந்தால் அது எண்ணுமையை குறிக்கும். இருந்தாலும் நீங்கள் படிச்சுக்குங்க, நன்றாக படிச்சுக்கொள்ளுங்க. பகுபத உறுப்பிலக்கணம் தனிந்தது. நான் ஏற்கனவே முதல் இயல்லே நான் சொல்லியிருந்தேன் எப்படி பகுபத உறுப்பிலக்கணம் பிரித்து படிக்கணும். அது எவ்வளவு ஈஸியாக உங்களுக்கு 2 மார்க்கை கொடுக்கும் அப்படின்னு. தனி கூட்டல் இத்து அல்லது இந்து கூட்டல் இத்து கூட்டல் அ கூட்டல் து. தனி பகுதி, இத்து சந்தி, இத்து அல்லது இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அ சாரியை, து படற்கை வினைமுற்று விகுதி. இந்த மாதிரி ஒரு வாட்டி மனப்பாடம் பண்ணுகிற மாதிரி படிச்சுக்குங்க. அதற்கு அடுத்தபடியாக படிக்கிறப்ப பகுபத உறுப்பிலக்கணம் உங்களுக்கு நல்லதொரு ப்ராக்டிஸை கொடுத்துரும். ஸோ அதற்கப்புறம் மேலோட்டமாக படித்தாவே உங்களுக்கு அது, ஏன்னா இது ஒரு ஃபார்மேட்டு. இந்த பகுபத உறுப்பிலக்கணம்லாம் படிக்கிறது ஒரு ஃபார்மேட்டு. திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இவர் எங்கே பிறந்தாருன்னா, பரஞ்சோதி முனிவர் பிறந்த இடம் எதுன்னு கேட்பாங்க. வேதாரண்யத்தில் திருமறை காட்டில் பிறந்தவர். இவர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். விரிவானம். அடுத்தது வந்து விரிவானம். இது வந்து புதிய நம்பிக்கைங்கிற விரிவானத்தோட ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. விரிவானத்தோட புதிய நம்பிக்கையோட ஆசிரியர் வந்து கமலாலயன். அடுத்தது கமலாலயன் அவர்களோட இயற்பெயர் என்னவென்று கேட்பாங்க. அது வே குணசேகரன். அடுத்தது திறன் அறிவோம். இதில் பார்த்தீங்கன்னா மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து என்னும் சின்னமுனிர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி. அதாவது சங்க காலத்திலும் மொழிபெயர்ப்பு இருந்தது என்பதை உணர்த்துது. இதில் பார்த்தீங்கன்னா மாணவர் சில பேர் வந்து மகாபாரதம்னு படிப்பாங்க. அது மாபாரதம். அடுத்தது அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை என்று வரும். இதுவும் அடிக்கடி வர்ற கேள்வி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ நான் சொல்கிறது, இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ் அப்படின்னாக்கா இதில் வந்து 2 கொஷின்கள் அடங்கியது. அதாவது இடைக்காடனாரின் பாடலை யார் இகழ்ந்தவர் அப்படின்னாக்கா மன்னன். இடைக்காடனாரிடம் அன்பை வைத்தவர் யார் அப்படின்னாக்கா இறைவன். இது 2 கொஷின், 2 கேள்விகளும் 2 பதில்களும் இருக்கிற ஒரு கேள்வி. இதுவும் நீங்கள் வந்து கவனமாக படிக்கணும். அடுத்தது நாம் இன்னொன்று முக்கியமானது, ஏற்கனவே போன இயல்லே சொன்ன மாதிரி தான் மொழிபெயர்ப்பு. ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை கொண்டு கவிதையில் கண்டு எழுதுக. அதில் வந்து என்னென்ன இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து
ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அதாவது லியூட் மியூசிக் அப்படின்னா அங்கே இருக்குது, அங்கே உங்களை இதுலேயே அரைக்குள் யாழ் இசை அப்படின்னு இருக்குது. யாழ் இசைனா லூட், யாழ்னா லியூட்டு. அடுத்தது சேம்பர் அப்படின்னா என்ன, உங்களோட இது உங்களோட கைடை வச்சு நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான பகுதி தான் இதுவும் கூட. உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க் கொஷினாக வரும். அதே மாதிரி அடுத்தது அட்டவணையில் விடுபட்டதை எழுதுக. அதாவது அங்கங்கே அவங்க ஒரு டேஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு கதை இருக்கும். அந்த கதையை நீங்கள் வந்து உங்களோட கைடு வச்சு ஈஸியாக படித்து முடிச்சிட முடியும். அடுத்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, படிவத்தை நிரப்புக. ஈஸியாக 5 மார்க் வாங்குகிற ஒரே பகுதி. உங்களோட கொஷின் பேப்பரில் ஈஸியாக எந்த வகையிலையும் கஷ்டப்பட்டு படிக்காமல் நீங்கள் உங்களுடைய சொந்த செய்திகளை மட்டுமே அதில் ஃபில்லப் பண்ணி கிடைக்கிற மார்க் அது. ரைட், அவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க. கொஷின் பேப்பரில் என்னென்ன பெயர்களை பதிவு பண்ணுன்னு கொடுப்பாங்க. அப்படியே பார்த்து காப்பி பண்ணி போட்டால், இந்த கட் அண்ட் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா கம்ப்யூட்டரில், அந்த மாதிரி பண்ணி போட்டால் 5 மார்க் ஈஸியாக வரும். ஊர்ப்புற நூலகம், அது என்ன ஊர் அங்கே கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்காங்களோ அதை பண்ணலாம். உறுப்பினர் சேர்க்கைக்கு அட்டை, இது வந்து ஒரு இது ஐடென்டிட்டி கார்டு மாதிரி. அது அட்டை எண்ணு அது எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்லேயே. அப்புறம் பெயர், தந்தையார் பெயர், பிறந்த நாள், வயது, படிப்பு, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். நீங்கள் 10th படிக்கிற பசங்க இதெல்லாம் ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். ஆனால் பல மாணவர்கள் இதை கவனம் இல்லாமல் விட்டுட்டு வர்றாங்க. அதை விடுவதற்கு நீங்கள் எந்த வகையிலையும் கொஸ்டினை விட்டுறாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமையாக செய்க. அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு தொழில் பெயர் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா, நிலத்துக்கு அடியில் டேஸ் யாவும் அரசுக்கே சொந்தம், நெகிழி பொருள்களை மண்ணுக்கு அடியில் டேஸ் நிலத்தடி நீர்வளத்தை குன்றச் செய்யும் அப்படின்னு சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா முதல் லைன், அதாவது டேஸுக்கு உண்டானது ஒரு தொழிற்பெயர் இருக்குது. அது புதையலா புதைத்தலா. அதே மாதிரி 2வது லைனுக்கு உண்டான ஒரு ஆன்சர் அதுக்குள்ளே இருக்குது. அது புதையலா புதைத்தலா. ஒன்றுமே இல்லை, இதை அப்படியே 2 வார்த்தைகளும் அதில் வச்சு பொருந்துதான்னு படித்து 2 வாட்டி படித்து பார்த்தீங்கன்னா அழகாக இதை ஈஸியாக அந்த மார்க் எடுத்துடலாம். 2 மார்க் கேள்வி இது. அடுத்தது அகராதியில் காண்க, அதை நீங்கள் கைடில் பார்த்துக்கலாம். அடுத்தது முக்கியமான பகுதி, காட்சியை கவிதையாக்குக. இந்த காட்சியை கவிதையாக்குக அப்படின்னாக்கா, இந்த ஒரு படம் இருக்கும். அந்த ஏற்கனவே நான் போன இயர்லேயே அதை பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு படம் இருக்கும், அதுக்குள்ளே பல செய்திகள் இருக்கும். அதை தொடர்களாகவோ அதாவது லைனாகவோ அல்லது ஒரு கவிதையாகவோ எழுதினீங்கன்னா ஈஸியாக 5 மார்க் வரும். முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னது தான், தலைப்பு கண்டிப்பாக இட வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா முதியோர் கல்வியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது படிக்கிறதுக்கு எந்த வயசுமே தடை இல்லை. இதில் வந்து இது சின்ன குழந்தைங்க அங்கே உட்காந்துருக்கல, பெரியவர்கள் உட்காந்துருக்குறாங்க. அது மரத்தின் மேலே உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா இது எல்லாமே மரங்கள் அழிக்கப்பட்டதனால் மனிதர்கள் அதில் வந்து நம்ம வந்து இந்த குளோபல் வார்மிங்கை உண்டு பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான். அவங்க என்ன திரையில் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, மரத்தை வெட்டக்கூடாது, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இந்த பூமியை காப்போங்கிறதான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட கற்பனைகளை அதில் செலுத்தி நீங்கள் 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது கலை சொற்கள் அறிவோம். இதில் பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் அறிவோம் நம்ம ஏற்கனவே இந்த முதல் பதிவேட்லேயும் சொல்லியிருக்கிறோம். இதற்கு முன்னெடுத்த இயல்லையும் நம்ம சொல்லியிருக்கோம். அது ஒரு ஆங்கில வார்த்தையை இங்கே எடுத்து அதற்குண்டான இந்த பாடத்தில் வந்து ஆங்கில வார்த்தையை எடுத்து அதுக்கு தமிழ் சொல்லியிருக்காங்க. எம்பளம்னா சின்னம், இன்டலெக்சுவல்னா அறிவாளர், தீசிஸ்னா ஆய்வேடு, சிம்பாலிசம்னா குறியிடல், குறியீட்டியல், அறிவை விரிவிசை. அதில் பார்த்திங்கன்னா சிறந்த சிறுகதைகள் 13, தமிழன் வள்ளிக்கண்ணன், குட்டி இளவரசன் தமிழில் வே ஸ்ரீராம், ஆசிரியரின் டைரி தமிழில் எம்பி அகிலா. இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே மொழி மாற்றம் செய்யப்பட்ட புத்தகங்கள். அதனால தான் தமிழில்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இது வேறு மொழியில் இருந்து மொழி மாற்றம் செய்யப்பட்ட புத்தகங்கள். ஏன்னா மாணவர்களுக்கு சந்தேகம் வரும், அது என்ன தமிழில்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அது ஆசிரியர் பேர் அவங்க வந்து தமிழில் தான் மாற்றினாங்க. ஆனால் அதோட அடிப்படை புத்தகம் வந்து வேறு மொழியில் இருந்திருக்கும். அடுத்தது இயல் 6. இதில் பார்த்தீங்கன்னா நிகழ்கலை அப்படின்ற
ஒரு பாடப்பகுதி. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட முன் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னாள் மாநில முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும். அவர்கள் கதை வசனம் எழுதிய பாடல்கள், அது பகுத்தறிவை உண்டு பண்ணிய படங்கள், சினிமா படங்கள், அப்புறம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள், அப்புறம் அவர் அரசியல் பேசிய படங்கள், அப்புறம் பெண்களின் முன்னேற்றத்தை பற்றி பேசிய படங்கள், அப்புறம் அவர் வாங்கிய இலக்கிய பரிசுகள் இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் அப்படியே ஒரு கைடில் உங்களோட இதில் கைடில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இது புரியும். 1 மார்க்ஸு ஓரளவுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி அவர்களை எவ்வாறு பெருமைப்படுத்தி அழைத்தார்கள் அப்படின்ற ஒரு இதற்கும் கலைஞாயிறு என்று அழைத்தார்கள். அவரை கலைஞாயிறு என்று பெருமையாக கூப்பிடுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். எத்திசையும் புகழ் மணக்க அப்படின்ற ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் புகழ்மிக்க பகுதியில் ராசராச சோழன் தெரு என்பது இன்னுமே இருக்குது. ராஜராஜ சோழனை பெருமைப்படுத்தி அங்கே ஒரு தெருவுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. இதுவும் வரும். அதாவது கோலாலம்பூரில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் ராஜராஜ சோழன் தெரு என்பது எங்கே உள்ளதுன்னு கேட்பாங்க. அது கோலாலம்பூரில். ரைட். அடுத்தது கவிதை பேழை. பூத்தொடுத்தல் அப்படின்ற கவிதை பேழையின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. அது பார்த்திங்கன்னா உமாமகேஸ்வரி. இந்த கவிஞர் உமாமகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்தார். இவர் கவிஞர் உமாமகேஸ்வரி எந்த மாவட்டத்தில் பிறந்தார்னு வரும் 1 மார்க்கில். அது மதுரை மாவட்டத்தில் பிறந்தார். இப்போ அவங்க தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார்கள். இதில் ரொம்ப முக்கியமான பகுதி என்னென்னா, அவர் கற்பாவை என்கிற கவிதை தொகுப்பை படைத்துள்ளார். அதாவது கவிஞர் உமாமகேஸ்வரி படைத்த கவிதை தொகுதியை கூறுக அப்படின்னு வரும். அது கற்பாவை. இது அதிகப்படியான கொஸ்டின் பேப்பரில் வந்த ஒரு 1 மார்க் கொஸ்டின். அடுத்தது கவிதை பேழை. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் என்ற கவிதை பேழை ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. குமரகுருபரர். சொல்லும் பொருளும் பண்டி வயிறு அசும்பிய ஒளி வீசுகிற முச்சி தலையிச்சி கொண்டை. அப்புறம் பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு. குண்டலமும் கொலைக்காதும் போன இயல்லையே நான் சொன்னேன். உம்முன்னு முடிஞ்சால் அது மேக்சிமம் எண்ணுமைங்கிற ஒரு இலக்கண குறிப்பாக தான் இருக்கும். அதேமாதிரி ஆடுக வியங்கல் வினைமுற்று. பகுபத உறுப்பிலக்கணம் போன இயல்ல நான் சொல்லியிருந்தேன். 15 அப்படின்னா 10 கூட்டல் இத்து அல்லது இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. இது ஒரு மனப்பாட பகுதி மாதிரி படிங்க. ஆனால் போக போக அது மனப்பாடம் மாதிரி. 10னா பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வினையச்ச விகுதி. அப்புறம் கம்பராமாயணம் கவிதை பேழையின் ஆசிரியர் உங்களுக்கு மிக நிறைய மாணவர்களுக்கு தெரியும். அது கம்பராமாயணம். ஏன் கம்பர் எழுதியது, அதனால தான் அதுக்கு பேரே கம்பராமாயணம் என்று வைக்கப்பட்டது. ஆனால் கம்பர் இந்த ராமனது வரலாற்றை எழுதிய பிறகு அதற்கு அவருக்கு என்ன பெயரிட்டார்னா ராமாவதாரம் என்று தான் பெயரிட்டார். அதற்கு பிறகு தான் இது கம்பராயணம் என வழங்கப்பட்டது. கம்பரை இந்த மாதிரி கல்வியில் பெரியவர் கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அது கம்பர். அடுத்தது பாய்ச்சல் என்கிற விரிவானத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்கும். சா. கந்தசாமி. இவர் சா. கந்தசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா விசாரணை கமிஷன் என்னும் ஒரு புதினத்திற்காக ஒரு நாவல் எழுதினார். அதுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். அடுத்தது இந்த இயலுக்கான திறன் அறிவோம். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். அப்புறம் ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்ற இத்தொடரின் செயற்பாட்டு வினைங்கன்னா ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. அதாவது செய்வினை செயற்பாட்டு வினைங்கிற இருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் கூட படிச்சிருப்பீங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னு படிச்சிருவீங்க. அதனோட தமிழ் தான் இது. தமிழ் மாதிரி தான் அது மாதிரி தான் இதுவும் தமிழில். இது செய்வினை செயற்பாட்டு வினை. மலர்கள் தரையில் நழுவும் அப்படின்னாக்க தளர பிணைத்தால் அப்படிங்கிறது அதனோட விடை. இது இந்த மலர்கள் தலையில் நழுவும் இருக்குல்ல, இது அடிக்கடி
கொஷின் ஆன்சரில் வந்திருக்குது. அப்புறம் கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்னு. இது என்ன என்றால் அங்கு வறுமை இல்லாததால் அப்படிங்கிற ஆன்சர் அது. அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஷின்னு, கரகாட்டத்தை கும்பாட்டம் என்று குடக்கூத்தும் என்று கூறுவர். இத்தொடருக்கான வினா எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க, அது வினாவாக மாற்றினா எப்படி கேட்டிருந்தால் அந்த பதில் வரும் அப்படின்றது தான் இதனோட கேள்வி. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படின்னு கேட்டிருந்தால் தான் கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்தும் என்று கூறுவர்னு பதில் வரும். ஸோ அதனோட ஆன்சர் அதை பார்த்துக்குங்க. அடுத்தது மொழிபெயர்ச்சி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறாங்க ஆங்கிலத்தில். அது என்னவென்றால் கூத்து. நம்ம தெருக்கூத்து, கிராமத்திலாம் தெருக்கூத்து பற்றின நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெருக்கூத்தினை பற்றி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க. அதை இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் மாற்றி எழுதணும். அது நீங்கள் ஒரே வாட்டி படித்து பார்த்தீங்கன்னாவே, உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கில புலமையிலேயே படித்தீங்கன்னாவே போதும், ஈஸியாக தமிழில் மாற்றி எழுதலாம். 5 மார்க் கொஷின்னு. இதில் தலைப்பு இவங்களே கொடுத்துருக்குறாங்க. அதை கூத்துங்கிறத நீங்கள் தெருக்கூத்துன்னு கூட போட்டு எழுதலாம், தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுக அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்துக்கள் நிறையா இருக்குது. கோல்டு பிஸ்கெட்டு, அப்புறம் வந்து யூஸ் பண்ணுதல், அடுத்தது வெயிட்டு, இந்த மாதிரியான பிஸ்கெட், இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குது. இதை தமிழில் மாற்றி எழுதணும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்குறாங்க. அதில் பிறமொழி சொற்கள் என்னென்னு அதுலேருந்து எடுத்து போடணும். அதுக்குண்டான தமிழ் அர்த்தத்தை எழுதணும். இது ஈஸியாக உங்களுக்கு 5 மார்க்கில் கொடுக்குற ஒரு பகுதி. இதில் பார்த்தீங்கன்னா தொடரில் விடுபட்ட வண்ணங்களில் உங்களின் எண்ணங்களை நிரப்புக. வானம் கருக்க தொடங்கியது, மழை வரும் போல்கி இருக்கிறது அப்படின்றோம். அந்த கருக்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து உங்களுடைய எண்ணம். அடுத்தது அனைவரின் பாராட்டுகளால் வெட்கத்தில் பாடகரின் முகம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து உங்களோட கைடில் வச்சுக்கிட்டு முகம் சிவந்தது, கரெக்டு. டேஸ் மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம். இதை வந்து உங்களோட கைடை வச்சு இதனோட ஆன்சர் அதில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். பொருத்தமானவற்றை சொற்பெட்டியில் கண்டு எழுதுக. விரட்டாதீர்கள் பறவைகள் மரம் வீடு, வெட்டாதீர்கள் மனிதருக்கும் அவை தரும். இது அங்கே மேலேயே ஆன்சர் இருக்குது. அதை நீங்கள் படித்து பார்த்து ஒவ்வொரு இதுவும் வார்த்தைகளையும் போட்டு பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. நான் ஏற்கனவே 2 இயல்களையும் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் ஒரு படம் இருக்குது, படத்துக்குள்ளே ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தியை இங்கே கவிதையாகவோ தொடராகவோ, அதாவது ஸ்டேட்மெண்ட்டாகவோ போயமாகவோ எழுதலாம். மேலே ஒரு தலைப்பிடணும். இங்கே என்னவென்றால் ஒரு ஆட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. அநேகமாக அது ஒயிலாட்டம் என்று நினைக்கிறேன். அந்த ஒயிலாட்டத்தை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வந்து செய்திகளை எழுதுங்க. இது நீங்கள் பாடப்பகுதியிலுமே கூட இதை பற்றின கதைகள் அங்கே இருக்குது. கலைச்சொற்கள் அறிவும், இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கொஸ்டினும் அங்கே இருக்கும், ஆன்சரே அங்கே இருக்குது. அறிவை விரிவு செய்யும் நம்ம தேன்மலை சுரதா, திருக்குறள் நீதி இலக்கியம், தா திருநாவுக்கரசு, நாட்டார் கலைகள், கா பெருமாள், இதெல்லாம் கூட நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 1 மார்க் கொஷின்னு. கலைச்சொற்கள் அறிவுமுக்கு 2 மார்க்கு. அடுத்தது மாணவர்கள் நிறையா இதோட இயல் முடிஞ்சிருச்சுன்னு நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் தான் முக்கியமான பகுதியே இருக்குது. என்னவென்றால் மனப்பாட பகுதி. இது திருக்குறள் பகுதி. நான் 1 மார்க்கில் 2 மார்க் கொஷின்னு சொல்லிடுறேன், மாணவர்கள் மறந்துடுறீங்க. அதனால் இது பார்த்திங்கன்னா அடுத்தது திருக்குறள் பகுதியாக வருகிறது. இதில் 5 மனப்பாட திருக்குறள்கள் இருக்கும். 5 மனப்பாட திருக்குறள்கள் இருக்கும். அதையும் நீங்கள் கவனமாக படித்து ஒரு வாட்டி எழுதி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து பரீட்சைக்கு போயிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். மாணவர்களே, இதுவரை என்னுடைய இந்த கொஷின் ஆன்சரை கேட்டு 1 மார்க் கொஷினை பற்றி நீங்கள் நிறையா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை உங்களோட தேர்வில் பயன்படுத்தி நல்ல மார்க் எடுத்து வாழ்வில் வளம் பெற வாழ்த்துக்கள். எங்களுடைய ஸ்மார்ட் அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.